கதை இவ்வளோ பேர்கிட்ட சொல்கிறோம், இதான் லீக் ஆகிட போகுது அப்படின்னா. நான் சொன்னேன், இதை கொண்டு போய் வடபழனி சிக்னலில் கூட வச்சுட்டு வா, யாராவது எடுத்து பண்ணால் கூட சந்தோஷம்தான். ஒரு கதையை படிச்சுட்டு இதெல்லாம் நமக்கு ஏன் வரமாட்டுது, நமக்கு ஏன் தோண மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதை மாதிரியான ஒரு கதை தான் தண்டகாரண்யம் அப்படின்னு சொன்னார். அதை படிச்சுட்டு அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஐ லவ் யூ தொடர் அப்படின்னு அனுப்பிட்டு, இதில் எனக்கு எதுவுமே கரெக்ஷன் தோணலை, உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீ வந்து பண்ணிட்டு ஷூட்டிங் போ அப்படின்ட்டு. இந்த காட்டில் எடுத்தீங்களா, யானைலாம் வந்துச்சுல, யானை ரியலாக யானை கொண்டு வந்துருந்தீங்களா, கிராஃபிக்ஸா? இல்லை, உண்மையான யானை தான். அது விஷுவல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. காட்டை மேலேருந்து எடுத்ததாகவும் காட்டுக்குள்ளே இருந்து எடுத்ததாகட்டும், 3 பேர் சொல்கிற கதையும் ஒன்றா இருந்த பட்சத்தில் தான் எங்களை அங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கு கலாய்வு பண்ணுறதுக்கே விட்டாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி அலர்ட்டாக தான் இருந்தாங்க. ஆமாம், அவங்க ஆல்ரெடி அலர்ட்டாக இருந்தாங்க, அதை விட நாங்களும் அலர்ட்டாக இருந்தோம். படத்தில் மனிதா அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. அந்த பாட்டை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இந்த படத்துக்கு அது எந்த வகையில் பொருத்தமாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? இல்லை, இசையமைப்பாளர் இல்லை, தேர்ந்தெடுத்தீங்களா? நான் தேர்ந்தெடுக்கல, இசையமைப்பாளரும் தேர்ந்தெடுக்கல. இது ராஜா சார் பாட்டு தானே? ஆமாம். அப்போ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து கொடுத்த பாடலில் வந்து பிரியா அந்த சாங்கும் இருந்தது. அப்போது இப்போ அது வந்து எங்களுக்கான அந்த பிரியா பாட்டு உங்கள் பாட்டா? ஆமாம். இந்த படத்தினுடைய உள்ளடக்கத்தில் நாட்டுப்பற்று இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நாட்டுப்பற்றில் இருக்கிற ஓட்டையை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நாட்டுப்பற்று இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. அப்போ உண்மையான நாட்டுப்பற்றுன்றது வந்து இருக்கிற எல்லைவருமே எல்லாருக்குமானதாக இருக்கணும். அவங்களுக்கு நடக்கிற அநீதிகளை வந்து எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் செய்துட்டு அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்திர முடியுன்ற ஒரு இடத்துல இருக்கிற பட்சத்தில் இதோட கொடூரமாகவே இருக்குது. சொல்லப்பட்டதை விட சொல்லப்படாதவர்கள் வந்து உண்மை யாராலும். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை, நான் மகிழ்ந்தேன். நான் இன்னைக்கு தண்டகாரண்யம் படத்தினுடைய இயக்குனர் அதியன் ஆதிரி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவர் கருப்பு சட்டையில் வந்திருக்கிறாரு, நான் ப்ளூ சட்டையில் வந்திருக்கிறேன். இன்னைக்கு சிவப்பு சட்டை குறித்து பேச இருக்கிறோம். எப்படி போகுது படத்தினுடைய ரிசல்ட்லாம்? எப்படி இருக்குது? நல்லா போயிட்டு, சூப்பராக போயிட்டு, நல்ல ரிசல்ட். தண்டகாரண்யம் அப்படின்னு ஏற்கனவே நிறைய பேர் கேட்டாங்க, அந்த தண்டகாரண்ய காடுகள் அது குறித்துலாம். எனக்கு வந்து இந்த சப்ஜெக்டை சொல்லணும் அப்படிங்கிற தேவை மக்கள்கிட்ட என்ன இருக்குது? நீங்கள் இந்த கதையை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இந்த கதைக்கு ஒரு உருவானதற்கான பின்னணி என்ன? இங்கே நடக்கப்படுற அநீதியை வந்து நிறைய விஷயங்கள் நம்ம திறந்து நம்ம பேப்பர்களில் அங்கே கட்டுரைகளாகவும் சில வாரதழ்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு கலைஞனாக இருக்கிற பட்சத்தில் இருக்கணுன்ற ஒரு பொறுப்புல இருந்து தான் இந்த கதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போது நம்ம இதை பற்றியான உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி அதை வந்து கடந்து போகிறதுன்றது வந்து நமக்கு வந்து பெரும் வழியாகவே இருக்குது. அப்போ இதை வந்து சார்ந்த ஒரு கதையை வந்து நான் வந்து யோசிச்சிருக்கும்போது சரி இதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முடிவானது தான். இது ஒரு உண்மையை பேசணுன்ற ஒரு அடிப்படையில் இருந்து தான் அந்த கதையை நம்ம வந்து இல்லை, உண்மை வந்து சமூகத்தில் நிறைய உண்மைகள் இருக்குது. பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்கள் செய்கிற தியாகங்கள், அதை போற்றி புகழ்கிற படங்கள், அதுதான் இந்தியன் சினிமாவோடைய பொதுவான விதிவிலக்காக அரிதிலும் அரிதாக சில படங்கள் கொஞ்சம் இதற்கு வெளியில் போய் சப்ஜெக்டை தொடும். அது வந்து நாட்டுப்பற்று மிக்க திரைப்படங்கள் அப்படிங்கிற முத்திரையோடு வரும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தினுடைய உள்ளடக்கத்தில் நாட்டுப்பற்று இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நாட்டுப்பற்றுன்ற அடிப்படையில் இருந்துக்கிட்டு தன்னுடைய சுயலாபத்துக்காகவும் தன்னுடைய பதவி ஆசைக்காகவும் செய்கிற அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய அநீதி வந்து ஏதும் அறியாத அப்பாவி இளைஞராக இருக்கக்கூடிய பழங்குடி இளைஞர்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய கனவையும் எப்படி சிதைக்குதுன்றதும் இவங்க சிதைக்கிறது மூலமாக அந்த மக்கள்கிட்ட இந்த அதிகாரிகள் மீது இந்த இராணுவ அமைப்பின் மீதோ அவங்களுக்கு ஒரு வெறுப்பை வந்து உண்டாக்குது. அப்போது இந்த வெறுப்பை உண்டாக்குறதுக்கு வந்து காரணம் வந்து இந்த மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போது நாட்டுப்பற்று வரணும்னா இந்த வெறுப்பை உண்டாக்குறவர்கள் பற்றியான ஒரு பார்வை வந்து அரசு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அதை கலைஞ்சாதான் உண்மையான ஒரு நாட்டுப்பற்றுன்றதை வந்து நம்ம உண்டாக்க முடியும். இப்போ நாட்டுப்பற்றில் இருக்கிற ஓட்டையை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நாட்டுப்பற்றே இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. நாட்டுப்பற்றுக்குன்னு ஒரு விதி இருக்குல்ல. ஆமாம். நான் சின்ன வயசில் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இங்கே மாரில் வந்து அந்த கொடி குத்திக்கிறது, சுதந்திர தினத்தை கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, செந்தில் சொல்லுவார், அண்ணே நான் திருந்திட்டோம்னே, நான் இன்னையிலேருந்து நான் நாட்டுப்பற்றோடு இருக்கிறேன்னே. அந்த ஸ்டைலில் தான் பெரும்பாலும் நாட்டுப்பற்றுங்கிறது நடைமுறையில் இருக்குது. இப்போ அந்த நாட்டுப்பற்றுலேருந்து இந்த நாட்டுப்பற்று எந்த வகையில் வேறுபட்டது? எல்லா நாட்டுப்பற்றாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய ரசனையிலிருந்து அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே டிசைன் பண்ணப்படுது. அப்போ அந்த நாட்டுப்பற்றுன்றது வந்து அவர்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதும் அவர்கள் வியாபாரம் செய்து கொள்வதற்கும் இல்லை அவர்களுடைய விஷயங்களுக்கு வந்து எது வந்து ஆபத்தை உண்டாக்குமோ அதை வந்து எதிராகவும் அவங்க கட்டமைக்கிறாங்க. அது சட்டமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். அப்போ உண்மையான நாட்டுப்பற்றுன்றது வந்து இருக்கிற எல்லைவருமே எல்லாருக்குமானதாக இருக்கணுன்றதும் அதில் இருக்கிற சின்ன பிரச்சனைகளை வந்து நம்ம பேசி இது நம்ம நாடுங்கிற எண்ணம் வர்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம்.
அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நான் ஒரு காட்டுக்கு போகிறேன். அந்த காட்டில் ஒரு அம்மா கிட்ட பேசுகிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க யதார்த்தமாக அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, என்னுடைய மொழி கூட அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எப்படி இருக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வாழறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்குது. நாங்கள் சுதந்திரமாக இருந்தோம். எங்களுடைய அந்த பூ, இலுப்பை பூ மாதிரி அங்கே ஒரு பூ இருக்குது. அந்த பூவை எடுத்து நாங்கள் எங்களுக்கான ஒரு சாராயத்தை காய்ச்சிக்குவோம், தேன் எடுப்போம், காளான் எடுப்போம். எங்கள் மரங்களுக்கான மரத்தை எங்களுக்கு தேவைக்கு அடிப்படையில் நாங்கள் மரத்தை வெட்டிக்குவோம். நாங்கள் விவசாயம் பண்ணிக்குவோம். எங்களுக்கு எந்த வரியும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம். எது வரைக்கும்? 1947 வரைக்கும். திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு சுதந்திரம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு பூ எடுக்க போகக்கூடாதுன்றாங்க, தேன் எடுக்க போகக்கூடாதுன்றாங்க. மரம், மாடு, எங்கள் நிலத்தில் விழுகிற மாடு என் நிலத்தை ஒட்டி இருக்கிற காட்டுக்குள்ளே போனாலே நான் காவல் நிலையத்தில் போய் சொல்லி தான் நான் கூட்டின்னு வரணும். இப்போது நான் வரி கட்டணும். எல்லாத்துக்குமே நான் இப்போ எது எனக்கு சுதந்திரம்னு அவங்க என்ன கேட்டாங்க. எனக்கு அதுதான் அப்போ அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களுடைய லெனின் சொன்ன மாதிரி தான். லெனின் புரட்சி ஏற்பட்ட பிறகு லெனின் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்கும்போது, நான் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன், மக்களுடைய தேவை அடிப்படையில் தான் என்னுடைய அரசு இயங்கும்னு சொல்கிறார். அப்போது மக்களுடைய தேவையே இல்லாமல் இது இவங்களாவே ஒரு அஜெண்டாக்குள்ளே அதுக்குள்ளே மக்களை பொறுத்துறது, அவங்களுடைய உணர்வுகளை, அவங்களுடைய எதுவுமே இல்லாமல் இருக்கிறது உண்மையான நாட்டுப்பற்றா இருக்காது. அப்போ நாடு ஒன்றா இருக்கணும், மக்கள் ஒன்றா இருக்கணும் அப்படின்னா அனைவருக்குமான வழிகளை சரி செய்யக்கூடிய ஒரு இது இருந்தால் அந்த தேவைகளை கன்சிடர் பண்ணி. ஆமாம், கண்டிப்பாக. செருப்பை தச்சுட்டு காலை ரெடி பண்ணக்கூடாது. ஆமாம், அப்படி பண்ணக்கூடாது. இப்போ இந்த கதையை எடுத்துட்டீங்க. இந்த கதையை நீங்கள் சொல்கிறீங்க, இந்த கதையோடைய வெர்ஷன் இதில் தான் நாட்டுப்பற்று இருக்குது. நாட்டுப்பற்றுனா என்ன அப்படின்னு இதில் தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே. இப்போ இதை எடுத்துக்கிட்டு நிறைய நடிகர்களை பார்த்துருப்பீங்க, தயாரிப்பாளர்களை பார்த்துருப்பீங்க, இன்னும் பலரையும் நீங்கள் சினிமா துறைக்குள்ளே பார்த்துருப்பீங்க. அவர்கள் இதை நாட்டுப்பற்றாக கன்சீவ் பண்ணிட்டாங்களா? இல்லை, அவங்களுக்கு இந்த மாதிரியான நாட்டுப்பற்றை அவங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இப்படி ஒரு கதையா, என்ன நீங்கள் நாங்கள் வேறு மாதிரி தானே பார்த்தோம், நம்ம ஒரே பரேடாகவும் ஒரே தேசிய கொடியாகவும் சல்யூட் அடிக்கிறது, இதை மாதிரியான விஷயம், கொடி ஏற்றுறது, இதை மாதிரி தானே நம்ம பார்த்துருக்குறோம், இது என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு விதமான பயம்தான் இருந்தது. நான் நிறைய இயக்குநர்களை, நிறைய நடிகர்களை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய தயாரிப்பாளர்களை மீட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இந்த கதையை சொல்வதற்கு ஒரு தயக்கமும் இருந்தது, அவங்களுக்கு புரியவும் இல்லை. சில நேரங்களில் இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதை நான் ஒரு இதில் சொல்லியிருந்தேன். நான் ஒரு நாள் இது மாதிரி தேடி தேடி பார்த்துட்டு நமக்கு ஒரு அலுப்பு தேடிடுச்சு. என்னடா இப்படி ஒரு சுற்றிலுமே யாருக்குமே இந்த கதை பயம், ஒரு ஒரு நெருக்கடி இருக்குது, இதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அப்படின்னா, அப்போ என்னுடைய உதவி இயக்குனர் ஒருத்தர் இருக்கிறான், வேலாயுதம் நான் சொன்னான்னா, நம்ம ரைட்டர் யூனியனில் இது பதிவு பண்ணிடலாம், கதை இவ்வளோ பேர்கிட்ட சொல்கிறோம், இதான் லீக் ஆகிட போகுது அப்படின்னு. நான் சொன்னேன், இதை கொண்டு போய் வடபழனி சிக்னலில் கூட வச்சுட்டு வா, யாராவது எடுத்து பண்ணால் கூட சந்தோஷம்தான். இது என்ன ஆதங்கம்னா, இதை மாதிரியான ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சமவெளியில் வாழுகிற ஒரு மனிதனுக்கு நடக்கிற அநீதியே யாரும் கண்டுக்கிறது இல்லை. இந்த முதலாளித்துவம் தொடர்ந்து தன்னைக்குள்ளே இருக்கிற மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அன்பு, ஒரு பிறர் வழியை உணர்தல், இது மாதிரியான எந்த கூறுகளையுமே விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் சுரண்டு நசுக்கி ஒரு சுயநலமாக யோசிக்கிற மனிதர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. தனித்தனி நபர்கள். ஆமாம், உண்டாக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சமவெளியில் நம்ம கண்ணு முன்னால் நடக்கிறதே யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. நாம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த மண்ணை நம்பி வாழ்ந்துருக்கிற, பல லட்சம் வருஷமாக இந்த மண்ணையும் அந்த காட்டையும் காத்திருக்கிற, அந்த காட்டை காக்கிறது மூலமாக இந்த சமவெளியில் இருக்கிற மனிதர்களுக்கு நீரையும் வளங்களையும் காற்றையும் கொடுக்குற அந்த மக்களை இன்றைக்கி ஒரு ஏகாதிபத்தியமோ இல்லை இங்கே இருக்கிற முதலாளித்துவமோ சேர்ந்து இங்கே இருக்கிற அரசை கைக்கு வச்சுக்கிட்டு அவங்கள அவங்களுடைய அறிவிலிருந்தே தொடச்சி வீசுறதும், அவங்களுக்கு நடக்கிற அநீதிகளை எந்த நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் செய்துட்டு அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்திர முடியுன்ற ஒரு இடத்துல இருக்கிற பட்சத்தில் இந்த கதையை கொண்டு நம்ம வெளியில் சொல்லணுன்ற ஒரு நம்மளுடைய நோக்கத்தை ஒரு சிறிதளவும் யாரும் ஏற்றுக்கலைன்னும் போது நம்ம டோட்டலாக நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடி இருந்தது. நீங்கள் பேசுகிறது ஒரு அரசியல், ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கருத்தை சொல்கிறீங்க, ஒரு மக்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு கருத்தை சொல்கிறீங்க. சினிமா துறையில் ஏற்கனவே புழங்கி வந்த அந்த விவரங்கள்லேருந்து, அவங்களுக்கு தெரிஞ்ச விவரங்கள்லேருந்து தான் மதிப்பிடுவாங்க. இப்போது தயாரிப்பாளராக இந்த படத்தில் உள்ள வந்த இயக்குனர் ரஞ்சித், அவர் இந்த படத்தை எப்படி பர்சீவ் பண்ணிட்டாரு? நான் வேற ஒரு படம் தான் பண்ணுறதா இருந்தது, கல்யாண் சொல்லிட்டு ஒரு விழுப்புரத்தை மையப்படுத்தி, அந்த கதை கூட உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கு பிறகு அதனுடைய பொருட்செலவு, உங்கள் கதையெல்லாம் நிறைய எனக்கு தெரியும். ஆமாம்,
அதனுடைய பொருள் செலவு அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இப்போ வந்து இந்த படத்தை வந்து பெரிய பட்ஜெட்டாக இருக்குது, அவன் நடிக்கிறத ஒத்துக்கிட்ட அந்த நடிகர் வந்து அவர் கொடுக்குற கால் ஷீட் வந்து இன்னும் 1 வருஷம் தள்ளி இருந்தது. அப்போ இந்த மாதிரியான காரணங்களால் நம்ம உடனடியாக இந்த கொரோனா காலத்தில் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறோம், உடனே நீ ஒரு படம் பண்ண வேண்டிய நெருக்கடி நமக்கு வந்தது. அப்போ அதனால் நம்ம டெக்னீஷியன் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க, சரின்னு சொல்லிட்டு தான் இந்த தண்டகாரன் கதையை நம்ம எழுதணும். அது லைன் சொல்லும்போதே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு பிறகு நான் வந்து இந்த கதை என்ன சொன்னார்? இப்போ உங்களோட தான் நானும் இருக்கிறேன், என் கூட தான் எப்பயுமே சுற்றிட்டு இருக்கிறேன். ஆனால் வந்து ஒரு கதையை படிச்சுட்டு கதை பிரமாதமாக இருக்குது, ஒரு இயக்குனராக இந்த கதையை நாம் டைரக்ஷன் பண்ணால் சூப்பராக இருக்குமேனு படிக்கும்போதே ஒரு விஷுவல் வரும், நம்ம அப்படி ஒன்று தோணும். ஆனால் ஒரு கதையை படிச்சுட்டு இதெல்லாம் நமக்கு ஏன் வரமாட்டுது, நமக்கு ஏன் தோண மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது. அதை மாதிரியான ஒரு கதை தான் தண்டகாரண்யம் அப்படின்னு சொன்னார். இயக்குனர் ரஞ்சித் சொன்னது வந்து அப்ரிசியேஷன், பாராட்டு. ஆமாம், உங்களுக்கு அதை கேட்டு அந்த பாராட்டு கேட்டு என்ன தோணுச்சுன்னு? அதனால தான் அந்த கதையை 15 நாளில் எழுதி முடித்தேன் நான். 15 நாள் எழுதிட்டீங்க? ஆமாம், தண்டகாரண்யம் கதை வந்து நான் ஒரு 15 நாளில் தான் எழுதினேன். வழக்கமாக நீங்கள் எழுதுகிற முறை என்ன? இப்போ வந்து ஒரு கதை கரு தோன்றிடுச்சு, எழுதி முடியுங்கன்னா நீங்கள் முழுக்க ஸ்க்ரீன் பிளே டயலாகோடு எழுதி முடிச்சிட்டிங்களா அல்லது சினாப்சிஸ் எழுதுனீங்களா, எப்படி எழுதுனீங்க? இந்த நோக்கம், அந்த கதையினுடைய நோக்கமாக நம்ம ஒரு வழி இருக்குல்ல, அதிலிருந்து நம்ம பின்னும்போது தொடர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய சீனை எழுதியிருப்போம், பயங்கரமாக இருக்குடா, இது எல்லாரும் படித்த உடனே நம்ம அசிஸ்டண்டெல்லாம் நாளைக்கு வந்து அழுவ போகிறானுங்களோ, வந்து மிரள போகிறானுடா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது சாதாரணமாக அவங்களுக்கு வந்து தோணும், இல்லை நமக்கே வந்து காலைல ஏந்து பார்த்த உடனே நமக்கே பிடிக்காது. அப்போ வந்து தொடர்ந்து ஒரு கதையை அந்த வச்சு நம்ம தொடர்ந்து அதுக்குள்ளேயே நம்ம இயங்குறது மூலமாக உள்ளே இருக்கிற ஏற்கனவே எழுதின சீனை வெட்டி வெளில வீசுறதும், புதுசாக ஒரு சீனை வந்து உள்ளே வைக்கிறதும் தொடர்ந்து இயங்குது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நமக்கு ஒரு நிறைவு கொடுக்குற மாதிரி, அது வந்து நம்ம டெத் சர்டிஃபிகேட் மாதிரி, ஒரு உயிர் வந்து செத்துருச்சுன்னு எப்படி டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு பிறகு நம்ம எந்த மாற்றமும் பண்ண முடியாது. இப்போ அது வரைக்குமே நான் வந்து தொடர்ந்து இந்த கதைக்குள்ளே நான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் அந்த வகையில் தான் நான் வந்து என்னுடைய கதைகள் இல்லை 15 நாளில் நீங்கள் சினாப்சிஸ் எழுதினீங்கன்னா கதையாகவே ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் எழுதிங்களா? அதை படிச்சுட்டு அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஐ லவ் யூ தொடர் அப்படின்னு அனுப்பிட்டு, இதில் எனக்கு எதுவுமே கரெக்ஷன் தோணலை, உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீ வந்து பண்ணிட்டு ஷூட்டிங் போ அப்படின்ட்டு. பெரிய விஷயம் இப்படி ஒரு தயாரிப்பு. கண்டிப்பாக உண்மையிலே. சரி, கதைக்குள்ள இப்போ விஷுவல்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது, காட்டுக்குள்ளே எடுத்த சில விஷுவல்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. படப்பிடிப்பு அனுபவம் எப்படி இருந்தது? கேமராமேனுக்கும் உங்களுக்குமான ரேப்போ எப்படி இருந்தது? பிரதீப் நானும் வந்து நம்மள மாதிரியே வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து நாம் உதவி இயக்குனராக இருக்கும்போது அவனும் வந்து உதவி கேமராமேனாக இருந்திருக்கான். அப்போ அவனுடைய வாசிப்பு இருக்குல்ல, அவன் ஒரு இடைசாரி தன்மை கொண்ட ஒரு வாசிப்பு புரிதல் இருக்குது. அப்போது எனக்கும் அது வந்து ஈஸியாக இருந்தது. இப்போது நம்ம நோக்கம் வந்து ஒரு அரசியலை பேசுகிறோம், ஒரு ஷார்ட்டை அவன் அரசியல் புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து அவனால் இயங்க முடியும். ஒரு கேமராமேன் அவர் தன்னுடைய கேமரா வழியாக பார்க்குறாரு ஒரு விஷுவலை, நீங்கள் உங்கள் மனக்கண்ணில் தான் அது விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத அதே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவர் புரிஞ்சு எடுப்பார் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறதும் அதுவும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட புள்ளியாவது சேர்ந்து வரணும். நீங்கள் சொல்கிறத அவர் அப்படியே கன்சீவ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறது ஏதாவது காட்சி உண்டா? அது அப்படியே சடையன் அந்த தினேஷ் கேரக்டர் வந்து கடைசியாக அந்த முத்துக்குமார் கேரக்டர், அந்த சோமலிங்கம் கேரக்டர் கொல்ல வரும்போது நான் சொல்லவே கிடையாது அந்த ரெட் லைட்டு உள்ளே இருக்கணும் அப்படின்னு. அந்த லைட்டு நான் உள்ளே வந்து பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் சுட்டுட்டு உள்ளே சடையன் உள்ளே அவனை கொல்றதுக்கு ஒருத்தனை கொண்டுட்டு ஒரு சுட்ட உடனே அங்கே ரெட் லைட் வரணும் அப்படின்றது வந்து அது என்னுடைய ஐடியாவே இல்லை. நான் அதை யோசிக்கவும் கிடையாது. நான் அப்படி ஒன்றும் வெளிப்படுத்தணுன்ற ஐடியாவும் எனக்கு இல்லை. ஆனால் அவன் வந்து அவனுடைய ஐடியாவில் இருந்து அதை வந்து அவன் ஒரு மொழியாக அதை வந்து அவன் இது பண்ணுறான். அதே மாதிரி வந்து தினேஷை வந்து முதல்ல அந்த சடையனை வந்து நக்சலாக மாறுற இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து டாப் ஆங்கிள் அப்படி வரும்போது இப்படி கேமராவுடைய அதை எழுந்திருக்கிற இடத்துல அவன் வெட்டின உடனே அந்த ரத்தமும் அந்த அருவாவும் ஓடி விழுந்தா அது அருவா சுற்றியாக வரணுன்ற ஐடியா அவன் தான் கொடுத்தான். நான் அதை கொடுக்கவே இல்லை, எனக்கு அது தோணவும் கிடையாது. அவன் தானே சொன்னான் விஷுவலாக நம்ம இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். இப்போ இதை மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவன் வந்து பங்கெடுத்து. ஒரு இயக்குனருக்கு வாசிப்பு எவ்வளோ முக்கியம், அதே போல் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒளிப்பதிவாளர், இதர கிராஃப்டில் இருக்கவங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, வாசிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்? இலக்கியம் சில நேரங்களில் இலக்கியத்தை வந்து நீங்கள் திரைப்படமாக மாற்றும் பொழுது, விஷுவல் மொழிக்கு மாற்றும் பொழுது அதுக்கே ஒரு பயிற்சி வேணும். இப்போ இந்த வாசிப்பு எல்லா கலைஞர்களுக்கும் தேவையா? எல்லா துறை சார்ந்த சினிமாவில் இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும், எல்லா மனிதர்களுக்குமே தேவைன்றது ஒன்று முதல்ல. சரி, சினிமாவுக்குள்ளே பொதுவாக சொல்லும்போது இவங்க நம்மள மாதிரி இல்லை, சாதாரண ஆள் கிடையாது, அவங்க வேற மாதிரி அப்படிலாம் கூட கேட்டிருக்கோம். அதனால் கேட்குறேன், இப்போ சினிமாவில் வந்து ஒரு தனித்த மக்களுக்கே ஒரு பார்வை இருக்குல்ல, சினிமாவிலேருந்து வர்றாங்கன்னா
அவங்களுக்கு வந்து 2 கொம்பு இருக்குது, எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு அறிவு இருக்கும், எல்லாமே எக்ஸ்ட்ராவாக தெரியும் அப்படின்னு தான் மக்கள் நம்புகிறாங்க. அதனால் கேட்குறேன், சினிமாக்காரங்களுக்கு கொஞ்சம் வாசித்தாங்கன்னா அவங்க இயல்பு நிலையில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ரெண்டாவது, ஒரு கேரக்டரை வந்து ஃபாலோ பண்ணுறது. இப்போ பொன்னியின் செல்வன் நாவல் எடுத்துக்கிட்டோங்கன்னா, அவன் அந்த வீராணம் ஏரிக்கரை மேலே வந்தியத்தேவன் வர்றது அந்த குதிரையிலிருந்து அவன் 2000 பக்கம் வரைக்கும் ஒரு கேரக்டரை நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது அதில் வந்து 50-60 கேரக்டர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கேரக்டரும் 2000 பக்கமும் ஃபாலோ பண்ணுறது வந்து நீங்கள் நம்ம கதை எழுதும்போது நமக்கு வந்து அது வந்து பயன்படும். ஒரு வந்தியத்தேவன்னா இப்படி தான் இருப்பான், அந்த உருவத்தில் இருப்பான், அந்த ஏரிக்கரைனா நமக்கு ஒரு விஷுவல் வரும். அப்போ அப்படின்னும் போது நீ பார்க்குற விஷுவலை எப்படி எடுத்தால் மாற்றணுன்றது நமக்கு ஒரு ஐடியா வரும். அப்போது வாசிப்புன்றது வந்து நம்ம வெறும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து வெறும் 50 வார்த்தைகளுக்கு மேலே நம்ம பயன்படுத்துறது கிடையாது. வாங்க போங்க சாப்பிடுங்க, இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க, நான் என்ன ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, இதை விட வேறு என்ன வரும் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அதை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு எழுத்தாக நம்ம மாற்றுகிற போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மைண்டுக்குள்ளே வச்சுருக்கிறத எழுதிட முடியாது உடனே. நான் குண்டுக்கே அப்படி தான் இருந்தது. நான் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், அது வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் பாடத்திட்டத்தில் இருக்குது, கன்னடத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, எம்ஃபில் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் ஒரு கதையாக என்னால் எழுதிட முடியுமான்றது எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. நான் கபாலி ஒர்க் பண்ணிவிட்டு நானும் ஆதிரியும் வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வந்து குண்டு கதை வந்து வாயால் சொல்ல முடியுது, ஆனால் எழுதிட முடியுமான்றதுக்கு வந்து நம்ம எழுதணும். இப்போ கதை சொல்ல போனால் அசிஸ்டண்டாக இருந்துட்டு வெளில வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு கதை எழுதணும்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு மலைக்கு போகிறோம், 2 பேரும் உட்காந்து எழுதலாம். எனக்கு துணையாக நீங்களும்? ஆமாம், அவங்க வந்து எனக்கு துணையாக வந்திருந்தாங்க. நான் எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணுவேன் எழுதுறதுக்கு போகிறது. நான் என்ன யோசிக்கிறேன்னா அது வரவே மாட்டுது. அப்போது நம்ம யோசிக்கிறத எழுத்தில் கொண்டு வரதுக்கு, அந்த வார்த்தைகளை வந்து சரியாக கொண்டு வரதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. 2-3 நாள் வந்து தொடர்ந்து போகிறோம், தொடர்ந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் அங்கே உட்காந்துருக்குறோம், பேசுகிறோம், சாப்பிட்றோம், மறுபடியும் அதுக்குள்ளே வரவே இல்லை. அப்போது நமக்கு ஒரு பயிற்சி நான் வந்து திடீர்னு நமக்கு வந்து எழுத்தே வரல, நம்ம சினிமாவே வேணாம் அப்படின்னு நான் ஓடி போகல. எனக்கு வந்து ஒரு வரலாற்று பார்வை இருக்குது. எல்லாமே பிறப்பின் அடிப்படையில் வரல, அது வந்து ஒரு பயிற்சியின் அடிப்படையில் தான் எல்லாமே வருது. அந்த சூழல் தான் நமக்கு எழுத்து வரும், நமக்கு வருன்றது எனக்கு வந்து ஒரு அறிவியலாக எனக்கு புரிஞ்சுக்கிறேன். அப்போ அப்படின் போது நான் வந்து தொடர்ந்து 4வது நாள் 5வது நாள் பண்ணும்போது அப்புறம் நான் எழுதுனத நண்பர்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ அவங்க வந்து உடனே நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குடான்னு சொல்கிறாங்க, சில பேர் கரெக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ இது அடிப்படையிலேருந்து தான் நம்ம வந்து வரோம். அப்போது எழுத்துன்றதும் வாசிக்கிறதுன்றதும் வந்து தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் வந்து சில வார்த்தைகளை சில விஷயங்களை மட்டுமே நம்ம வச்சுன்னு இருக்கிறதுனால இப்போது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஒருத்தவங்க 60 ஆண்டு காலம் வாழ்ந்து எழுதிட்டு போனதை நம்ம 2 மணி நேரத்தில் தெரிஞ்சுக்கிறோம். ஒற்றை வாழ்க்கையில் நிறைய வாழ்க்கை வாழணும்னா வாசிக்கணும், கண்டிப்பாக வாழணும். ஏன்னா திரைக்கதைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு நான் போகணும்னா ஒரு மேப் போட்டால் நேராக போயிடலாம், இல்லை யார்கிட்ட வழி கேட்டால் தெரிஞ்சு போகணும். ஆனால் குறுக்கு வழின்றது எப்படின்னா அந்த ஊர் பகுதியை ஃபுல்லாக தெரிஞ்சவன ஒருத்தனால தான் குறுக்கு வழி போக முடியும். அப்போ ஒரு கதைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நிறைய தகவல்களை நம்ம திரட்ட வேண்டியது இருக்குது. அப்போ திரட்டினா தான் இது வேணாம் இது வேணாம், இந்த ஊரை தாண்டி உள்ளே போயிடலாம், இந்த ஊரை சுற்றிக்கின்னு போக வேணாம், பைபாஸ்லேயே போயிடலாம் அப்படின்ற ஐடியா எப்படி வருதுன்னா அந்த நீ எடுத்துக்கிற சப்ஜெக்டை பற்றியான நிறைய தகவல்களை நீங்கள் முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த கதைக்கு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கும். அப்போ கதைக்கு வேணால் நீ நேராக எழுதிட முடியும், அது ஒரு நாவலாக வந்துடலாம், ஒரு சிறுகதையாக கூட வந்துடலாம். ஆனால் ஒரு திரைக்கதைக்கு நிறைய தகவல், அப்போ நிறைய தகவல்கள் திரட்டுற ஒரு ஆளாக இருக்கணும்னா நீ நிறைய வாசிக்கணும். யாரோ ஒருத்தவங்க சின்ன வரியில் ஏதோ ஒரு வலதுசாரி பார்வையில் இருக்கிற ஒரு புக்காக இருந்தால் கூட அதில் இருக்கிற ஒரு தகவல்களை நம்ம எப்படி ஒரு இடது தன்மைக்குள்ளே அதை கொண்டு வந்து வச்சிட முடியும், எப்படி மாற்றுறது, அந்த யுத்தியை எப்படி கையாளுறதுன்றதெல்லாம் வந்து தொடர் வாசிப்பின் அடிப்படையில் தான் வரும். ரிசர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காட்டில் இருக்கிறத பாதியில் விட்டுட்டேன். இந்த காட்டில் எடுத்தீங்களா யானைலாம் வந்துச்சுல, யானை ரியலாக யானை கொண்டு வந்துருந்தீங்களா, கிராஃபிக்ஸா? இல்லை, உண்மையான யானை தான். உண்மையான யானை. அது விஷுவல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. காட்டை மேலேருந்து எடுத்ததாகவும் காட்டுக்குள்ளே இருந்து எடுத்ததாகட்டும், அந்த காட்டுக்குள்ளே 2 பேர் பேசுறது மாதிரி ஒன்று வந்துச்சுல, அவங்க 2 பேர், அவங்க காதலி 2 பேரும் பேசுகிற மாதிரி, அந்த சீனை எப்படி கன்சீவ் பண்ணீங்க? அது வந்து என்னன்னா வந்து உடை அரசியல் மீது நமக்கு ஒரு ஆரம்பத்துலேருந்தே நமக்கு ஒரு பார்வை இருக்குது. அது எல்லாமே வந்து எனக்கு கொடுத்தது எல்லாமே எனக்கு ஒரு இடதுசாரி என்ற அடிப்படையிலேருந்து நான் பார்க்குற அந்த பார்வை தான் இது போன்ற விஷயங்களை வந்து என்னால் அணுக முடியுது. வேற ஐடியாலஜிக்குள்ளேருந்து நான் பார்த்துருந்தா அது வந்திருக்குமான்னு கூட எனக்கு தெரில. நான் சரியாக புரிஞ்சுங்க, தனியுடைமை தோன்றியதற்கு பின்னால் தான் சாதி, கண்டிப்பாக மதம், இந்த இதர ஏற்றத்தாழ்வுகள் வருது. கண்டிப்பாக அதுதான் நம்ம வந்து அதை சொல்கிறோம். இப்போ என்னென்னா அது மூலமாக நான் அதை சொல்லணும் ஏன் நினைக்கிறேன்னா, இந்த மண்ணில் வந்து கோலச்செய்தல் மாதிரி தொடர்ந்து வந்து அதிகார வர்க்கத்தினுடைய தன்மைகள் வந்து நம்ம வந்து உள்வாங்கிட்டே இருக்கிறோம். இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன மாதிரியான உலகத்தை வந்து நம்ம விட்டுட்டு போகிறோன்றது வந்து ரொம்ப கவலையாக இருக்குது.
அப்போது இதை வந்து ஒரு டிஸ்கஷனாக நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதன் அடிப்படையிலேருந்து தான் ஒரு ஆண் சொல்கிறத விட ஒரு பெண் வந்து அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு 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 வெடிப்பு இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம அதை வந்து பதிவு பண்ணுறோம். இப்போ ரிசர்ச் பார்ட், ரிசர்ச் வந்து என்னென்ன ரிசர்ச் பண்ணி இப்போ வந்து இந்த படத்தில் மையமாக ஒரு ஸ்கேம் இருக்குது. இந்த ஸ்கேமை பற்றிய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா டுடேல வந்த ஒரு ஸ்கேம், அது மட்டுமே போதுமானதாக இருந்ததா அல்லது வேற நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்களா? இல்லை, ஒரு சின்ன பார்ட்டு தான் அது. அதுக்குள்ளே அவங்க எப்படி ஆள் சேர்த்தாங்க, எப்படி வந்தாங்கன்றது வந்து நான் நேரடி கலாய்வு தான். நான் ஜார்க்கண்ட் போயிருக்கிறேன், அங்கே நிறைய தகவல்கள் சேகரிச்சிருக்கேன், நிறைய தோழர்களை வந்து மீட் பண்ணியிருக்கிறேன், சில என்ஜிஓஸ் மீட் பண்ணியிருக்கிறேன், அங்கேயே தங்கியிருக்கிறேன். அதே மாதிரி பல லேண்ட்ஸ்கேப்பும் நான் போயிருக்கிறேன். அதிலேருந்து அப்புறம் எதிர்த்தரப்பு இருக்காங்கல்ல, இப்போ அதை செய்தவர்களாக சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்தவர்களை அவங்களுடைய பெருமிதங்களை வந்து நான் போய் கேட்டிருக்கிறேன். அவங்க வந்து நாங்கள் எப்படி பெருமிதமான என்ன சொன்னாங்க? இப்போ சொல்லப்போனால் நான் வந்து ஒரு 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 பெட்டாலியன் உள்ளே போகிறேன். போகிறதுக்கு முன்ன வந்து அவங்க வந்து இந்த கதை வந்து என்ன மாதிரியான கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என் கூட வந்த கேமராமேன் பிரதீப், மணி பேடின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர், அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும். பிரதீப்புக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், கொஞ்சம் நல்லா தமிழ் தெரியும். எனக்கு தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது. இப்போ நாங்கள் 3 பேர் தான் அதுக்குள்ளே நம்ம ஒரு ரெஃபரன்ஸுக்காக ஒருத்தவங்களை கலாய்வு பண்ணுறதுக்காக போகிறோம். அப்போ போகிறதுக்கு முன்னே இவங்க வந்து கதை கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்போது, இப்போது இதை மாதிரியான கதைகளை வந்து அவங்க வந்து நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன இடர்பாடுகளை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆரோக்கியமாக எடுத்துக்க மாட்டாங்க. உடனே இந்த தேசத்துக்கு எதிராக நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பொது புத்தியிலேருந்து நம்மளை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு கதையை ரெடி பண்ண வேண்டிய தேவை இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு புதுசாக ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணுறேன். அதை ரெடி பண்ணிவிட்டு நான் மட்டுமே வச்சுக்கல. என்ன கதை சொன்னீங்க? இதுக்கு எதிரான ஒரு கதையை சொல்கிறேன். இதுக்கு எதிராக? ஆமாம், தண்டகாரத்துக்கு எதிரான ஒரு கதை. இந்த மண்ணையும் இந்த நாட்டையும் எப்படி வந்து அவன் காக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. அப்போ சொல்லிவிட்டு அந்த கதையை வந்து நான் பிரதீப்புக்கும் மணிந்துக்கும் நான் வந்து விளக்குறேன். இதுதான் நம்ம கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறாத நாள் காலையில் காரில் கிளம்புறோம். எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் உள்ளே போகிறேன். உள்ளே வந்து எங்களுக்கு செக் பண்ணுறாங்க. அப்போ போயிட்டு நான் மீட் பண்ணுறேன். ஒருத்தரை மீட் பண்ணும்போது காலையில் நான் போகும்போதும் கதையை வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரே மாதிரி இருக்கணும் கதை அப்படின்றதுக்காக நான் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டேன். அங்கே உள்ளே போன உடனே அவங்க என்னை வந்து அங்கே போன பிறகு தான் எனக்கு வந்து ஒரு பெரிய உலகம் இருந்தது. என்னென்னா, நான் யோசிக்க முடியாத ஒரு விஷயம் இருந்தது அங்கே. என்னென்னா, ஒரு இராணுவ முகாம் ஒரு விஷயம் நடக்குது ஒரு இடம்னா, ஏதோ ரொம்ப அழுக்காக ரொம்ப ஒரு மாதிரியான இடமா இருக்கும் போல், ரொம்ப வேறு மாதிரி இடம் தன்மை ஒரு மாதிரி நம்ம படத்தில் காட்டுற மாதிரி வேறு மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போனால் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருந்தது. அங்கே அவ்வளோ சொகுசாக அவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க அதிகாரிகள் எல்லாம். ஆனால் பட் சோல்ஜராக இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப வறுமையில் ரொம்ப ஒரு மாதிரியான இடத்துல இருக்கு. அவங்க தாவா மாதிரியான இடத்துல இருக்கு. அவங்க இல்லை, பில்டிங்காக இருக்குது. அவங்க நார்மலாக இருக்கிறாங்க, ஒரு கட்டல் அது மாதிரியான இருக்குது. ஆனால் அந்த அதிகாரிகளுக்கு வந்து இருக்கிற இடம் வந்து ரொம்ப சொகுசாக வசதியாக தான் இருக்குது. அப்போ அவங்க கேட்குற கேள்வி இருக்குல்ல, அது வந்து என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க போகிறீங்களா, என்ன கதை அப்படின்னு என்ன கேட்டாங்க. கேட்கும்போது நான் ஒரு கதை சொல்கிறேன். சொன்ன உடனே நிறுத்து, நீ சொல்லு மீதி அப்படின்னு இன்னொருத்தங்கிட்ட மணிந்து கிட்ட கேட்டாங்க. மணிந்து சொல்லிட்டு இருக்கும்போது நிறுத்து பிரதீப் கிட்ட. அப்போ 3 பேர் சொல்கிற கதையும் ஒன்றா இருந்த பட்சத்தில் தான் எங்களை அங்கே வந்து சுற்றி பார்க்கறதுக்கே கலாய்வு பண்ணுறதுக்கே விட்டாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி அலர்ட்டாக தான் இருந்தாங்க. ஆமாம், அவங்க ஆல்ரெடி அலர்ட்டாக இருந்தாங்க. அதை விட நாங்களும் அலர்ட்டாக இருந்தோம். அப்போ அவங்கக்கிட்ட நான் வந்து சில கேள்விகள் அதை மாதிரியான விஷயங்களை சேகரித்தோம். அதை மாதிரி சில என்ன வருஷம் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க அவங்க அந்த அதிகாரிகள்? இல்லை, அவங்க வந்து இதை பற்றி சொல்கிறதுக்கே அவங்க விருப்பம் கிடையாது. நாம் என்னன்னா, ஒரு நீண்ட உரையாடலில் எங்கேயாவது ஒரு இடத்த பிசுறு தட்டோம்ல, அதை தான் நாங்கள் வந்து கேட்ச் பண்ணுறோம். நம்ம நேரடியாக அவங்கக்கிட்ட அந்த கதையை கனெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா நாம் வந்து அவர்களை குறை சொல்லவே இல்லை. நாம் வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து பேசுறது வந்து இதுமாதிரி நடக்காத அளவுக்கு பாதுகாத்துக்குங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறதுக்கு அப்படி தான் நம்மளுடைய நோக்கமாகவும் இருந்தது. ஆனால் அவங்க அதை பற்றி வந்து பேசவே விரும்பலை. என்னை சுற்றி காட்டுறதுக்கு ஒருத்தர் அனுப்புனார், தமிழ்காரர் தான் அவர். நான் அவர்கிட்ட என்னென்னவோ கேட்டு பார்க்குறேன். நான் எதை கேட்டாலும் சார் சொன்னால் தான் சொல்லுவேன். அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம். ஒரு கோயிலெல்லாம் இருந்தது, அது 3 மதத்தோடைய கோயிலெல்லாம் இருந்தது. அந்த கோயிலில் இறங்கி இன்னொரு கேள்வி கேட்குறேன். இதெல்லாம் சார் சொல்ல வேணான்ட்டு, சார் சொன்னால் தான் சொல்லுவேன். கடைசி வரைக்கும் அவர் ஒன்றுமே சொல்லலை. அவங்க வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பா அவ்வளோ இதுவாக எதை யார்கிட்ட சொல்லணுன்றது வந்து மொழியை அங்கே கை கொடுக்கல. ஆமாம், மொழியா அங்கே என்ன கொடுமைன்னா, அங்கே யாருமே ஹிந்திக்காரங்களே கிடையாது. அங்கே எல்லாருமே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இங்கே. யாரும் யாரோடையும் கனெக்ட் ஆகி கல்ச்சரல் கனெக்ஷன் வந்துடக்கூடாது. அதை மாதிரி இருந்தது. நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் இந்த சைடில் இருக்க வந்து அந்த விக்டிம்ஸ்
பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி வாக்குறுதிகளோடு உள்ள போய் மாட்டிக்கிட்டவங்க அவங்கள யாராவது சந்திச்சிங்களா? அதில் நான் அவங்களை ட்ரை பண்ணேன். அந்த கேஸை வெளிக்கொண்ட அந்த தோழரை போய் மீட் பண்ணேன் நான். அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தான் வருவார். இன்றைக்கி நான் மீட் பண்ணேன்னா நாளைக்கு வந்து அதே இடத்த வர சொல்லுவார்னா அவங்க வர சொல்ல மாட்டார், வேற ஒரு இடத்துல வர சொல்லுவார். ஏன்னா அவரு வந்து ரொம்ப பயந்து இருக்கிறார். அவருடைய அவர் கொண்டு வந்த அந்த 514 பேர் இருக்காங்கல்ல, அதில் ஒருத்தர் கூட இப்போ இல்லை, உயிரோடு இல்லை, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரில. வெவ்வேறு பேர்களில், வெவ்வேறு ஊர்களில், வெவ்வேறு மாநிலங்களில் அப்படியே இதில் வந்து அப்படியே போயிட்டாங்க. ஏற்கனவே நிறைய வழக்குகள் அந்த மாதிரி சந்திச்சதுனால அப்படி புனைப்பெயர்களாம் தமிழ்நாட்டில் கூட இருக்கலாம், கேரளாவில் கூட இருக்கலாம், இல்லை அதே மாநிலத்தில் வெவ்வேறு ஊரில் இருக்கலாம். இந்த கெடுக்கு அதை வந்து அவர் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு வந்து யாருமே அவரால் மீட் பண்ண முடியலன்னு தான் சொன்னார். கிட்டத்தட்ட உள்நாட்டு அகதிகள் போல ஆயிட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. படத்துக்குள்ள கதாபாத்திரங்களுக்கு தேர்வு பண்ணீங்களே, படத்தில் வந்து கதாபாத்திரம் தினேஷ், கலை, அது வந்து செம காமெடியான விஷயம். இப்போ நான் வந்து அந்த லேண்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதலில் நம்ம ஒன்று எழுதுகிறோம். நம்ம வந்து நகரத்தை மட்டுமே மீட் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் அடுத்த கட்டமாக நான் போகும்போது பழங்குடி கிராமங்களுக்கு போகிறேன். அங்கே போனால் யாருமே சிகப்பாகவே இல்லை. ஜார்க்கண்ட் முழுக்கவே பழங்குடிகள் யாருமே சிகப்பாகவே இல்லை. நான் வந்து இங்கே ஆடிஷன் எல்லாமே சிகப்பாக எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாரையும். அங்கே போனால் புறவை கருப்பாக என்ன மாதிரியே இருக்கிறாங்க. சரி, ஒரு ஊரில் தான் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பல ஊரில் நம்ம கிராஸ் பண்ணால் எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. நான் திராவிட பழங்குடிகள் இருக்கிறாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். அங்கே வந்து நான் ஒரு தோழர் ஒருத்தர் மீட் பண்ணேன். ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுற ஒரு தோழர். நான் பொலிட்டிக்கலாக முடிச்சிட்டாங்க. நான் இதை மாதிரி வந்து நகரத்தை மட்டும் வந்து பார்த்துட்டு சிகப்பாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டேன். இங்கே உள்ள கிராமங்களுக்கு போகும்போது பார்த்தா பழங்குடிகள் எல்லாமே கருப்பாக என்ன மாதிரியே இருக்கிறாங்க, எங்கள் அக்கா மாதிரியே இருக்கிறாங்க. இவங்களை கூட்டின்னு வந்தால் அப்படியே உட்கார வச்சுட்டா எங்கள் ஊரில் அவங்க பேர் மல்லிகாவான்னு கேட்பாங்க. இப்படி ஒரு எனக்கு வந்து ஒரு உள்ளே போகாமல் எடுத்துருந்தா நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருப்போம்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் எல்லாருமே வந்து ஏதோ கடல்லேருந்து ஏறி இந்த பக்கம் வந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கேருந்து தான் மூவ் ஆகி அந்த பக்கம் போயிருக்கணும். ஜார்க்கண்டையும் வந்து திராவிடர்களுடைய ஒரு மொழி தான். நீங்கள் வெறும் ஆந்திராவோட நிறுத்திக்கிறீங்க. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து கல்ச்சராகவே நீங்கள் நிறைய ஊர்களில் போய் பாருங்கள், தமிழ் பேர் இருக்குது, ஊர் பேரே தமிழில் இருக்குது, நிறைய ராவண கோயில்கள் இருக்குது, மண்டோதரிக்கு நிறைய கோயில் இருக்குது இந்த தண்டகாரண காடுகளில். நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பேசாமல் நீங்கள் வந்து அப்படியே ஆந்திராவோடவே நின்றுடுறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் சொல்லும்போது தான் ஒன்றுன்னு சொன்னார், நிறைய விஷயங்களை வந்து நம்ம கூர்ந்து பார்க்குற ஆட்கள் வந்து இப்போ தான் உருவாகிருக்கிறாங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னார். தண்டக்காரனை காட்டு சொல்லி ராவணனுக்கு கோயில், அப்புறம் மண்டோதரிக்கு கோயில், ராவண வழிபாடு, அப்போ வந்து தண்டக்காரனை காடுகளுக்குன்னு சொல்றதுக்கு ஒரு ராமாயணம் இருக்குது. கண்டிப்பா. சரி, இங்க கதாபாத்திர தேர்வு அப்படின்னு வரும் பொழுது இங்க என்னார் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்துருக்கீங்களா? அது எப்படி நடந்தது? முதல்ல ஏற்கனவே பண்ண வேண்டிய கதைக்கு கலையரசன் தான் ஹீரோவாக இருந்தார். இப்போ அவருக்கு வந்து அந்த படத்துடைய பட்ஜெட் வந்து பெருசாக, அவருடைய மார்க்கெட்டுக்கு பெருசாக இருந்தது. அப்போ அதை பண்ண முடியாத ஒரு நெருக்கடியில் இருக்கும்போது தான் நம்ம வந்து வேறு கதைக்கு நம்ம போகிறோம். வேறு ஹீரோ கேட்கும்போது அவங்க வந்து ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ஹீரோ வந்து டைம் நிறையா நாட்கள் இருந்ததுனால நம்ம உடனடியாக ஒரு படம் பண்ணணும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த கதை வந்து ஒரு இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு கதையாக இருக்குது. இந்தியா முழுக்கன்னு சொல்ல முடியாது, உலகம் முழுக்கவே இப்படி ஒரு கனிம வள சுரண்டல் இருக்குது. அதனுடைய நேரடி பாதிப்பாக நம்ம கதை சொல்லணும்னால அதனால் உருவாக்கப்பட்ட பின்விளைவுகளை வந்து தான் நம்ம படம் வந்து பேசுது. அப்போது அதன் அடிப்படையில் இந்த கதையை வந்து ஒரு இந்தியா முழுக்க வச்சா குறைஞ்சபட்சம் ஒரு கவனத்தை கொண்டு போகணுன்றதுக்காக நம்ம நிறைய நடிகர்களை நம்ம வந்து மீட் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க எல்லாருமே வந்து இந்த கதையினுடைய பேசு பொருள் அவங்களுக்கு புதுசாக இருந்தது, சில பேருக்கு புரியல, சில பேருக்கு அவங்களுடைய டேட் வந்து பிரச்சனையாக இருந்தது. இந்த மாதிரி காரணங்களால் தள்ளி போச்சுன்னு. அப்போ தான் கலையரசனை வந்து நம்ம மறுபடியும் அணுகிறோம், இது வந்து பண்ணலான்னு சொல்லி. அதுக்கு பிறகு இன்னொரு கேரக்டர் சடையன் ஒரு கேரக்டர், அதுதான் நம்ம தினேஷ் பண்ண கேரக்டர். அது வந்து அமீர் அண்ணன் தான் அந்த கதையை வந்து முதல்ல படிச்சுட்டு அவர் என்கிட்ட சொன்னார், கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் நடிப்பேன்னார். நானும் அதான் சொன்னேன், கதை நல்லா இருந்தால் மட்டும் தான் நீங்கள் நடிக்கணும், இல்லை நீங்கள் நடிக்கவே வேணான்றதை நானே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் கதை படிச்சுட்டு கதை சொல்லும்போதே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கதை வாங்கி படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஷூட்டிங்க்கு ஒரு 10 நாளைக்கு முன்னே தான் அவருடைய வேறொரு படம் தொடங்க வேண்டிய நெருக்கடி இருந்ததுனால அவரால் வர முடியல. அதுக்கு பிறகு தான் தினேஷ் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் என்னன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை வந்து திடீர்னு நான் தினேஷ் வரலன்னா அந்த படம் வந்து இன்னும் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ தள்ளி தான் போயிருக்கும். ஏன்னா உடனடியாக ஒரு ஹீரோ வந்து நமக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறதுன்றது வந்து
சாத்தியம் இல்லை சினிமாவில். ஏன்னா அவங்கவுங்களுடைய கமிட்மெண்ட்ன்றது வந்து நிறைய படங்கள் ஒத்துக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ உடனே இந்த கதை பிடிக்கணும், முதல்ல பிடிச்சிட்டு உடனே வரணும், அதுவும் 10 நாளில் வர்றதுன்றதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்போது தினேஷ் வந்து என்னுடைய நண்பராகவும் நம்ம தம்பியாகவும் இருக்கிறதுனால என்னுடைய வலி வந்து அவருக்கு புரியும். நம்ம கொரோனா காலத்தில் வந்து இது வரைக்கும் இவ்வளோ நாள் காத்திருக்கிறாரு, இவ்வளோ பேர் பாதிப்பு இருக்குது. அப்போ உடனடியாக அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து தான் நம்ம வலியை உணர்ந்து தான் தினேஷ் வந்து உள்ள நடிக்க வர்றாரு. வந்தது இல்லாமல் அவர் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி மிகச்சிறப்பாக இப்போ எல்லாரும் படம் வெளியே வந்திருக்கு, எல்லாரும் பாராட்டுற வகையில் அவர் நடித்து கொடுத்துருக்காரு. அந்த வகையில் வந்து தினேஷ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது பேரன்பு கொண்டவர் தான் கண்டிப்பாக. இங்கே நாயகி தேர்வு, அந்த குடும்பத்தினர் தேர்வு, அதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ ஜார்க்கண்டவே பார்த்துட்டு வரீங்க, பெரும்பாலும் நம்மள மாதிரியே இருக்கிறாங்க. நீங்கள் அந்த கதையை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கீங்களே, இப்போ வந்து முழுக்க ஜார்க்கண்டை மையப்படுத்தி எடுக்கலை, ஒரு குடும்பம் அங்கே தமிழ்நாட்டோட லிங்க் பண்ணி எடுத்திருக்கீங்க. இங்கே அந்த நீங்கள் ஜார்க்கண்டை மனசில் வச்சுக்கிட்டு தான் இங்கே ஒரு குடும்பத்தை பிளேஸ் பண்ணீங்களா? முழுக்க ஜார்க்கண்ட்னு வச்சு தான் மொழி புரியாது அப்படிங்கிறதுக்காக? இல்லை, நம்ம இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது, அவனுடைய பேஸ், அவன் வளர்ந்ததுலேருந்து இப்போ எல்லாமே நம்ம காட்ட வேண்டியது இருக்குல்ல. அவனுடைய சூழல் இருந்தால் தான் அதனுடைய பாதிப்பு என்னன்றதை நம்ம வந்து உணர்த்த முடியும். அப்போ என்ன மாதிரியான சூழல்லேருந்து இந்த இளைஞன் வந்து அங்கே போய் மாற்றலாம் அப்படின்போது இல்லை, அந்த பாதிக்கப்பட்டவங்கள தமிழர்களும் இருந்தாங்களா? ஆமாம், தமிழர். அது வந்து அதில் பாரபட்சமே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு திட்டம் அறிவிச்சிட்டாங்க, அந்த திட்டம் வெற்றிகரமாக மறுவாழ்வு திட்டம் ஆமாம் வைக்கணும். அதுக்கு யாராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்றது தான் அவங்களுக்கு. இப்போ அதுக்குள்ளே வந்து தமிழர்களும் இருந்திருக்கிறாங்க, தெலுங்கர்களும். நான் ஃபிக்ஷன்னு நினச்சிட்டேன். இல்லை, எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. தமிழர்கள் குறைவு, ஆனால் சத்தீஸ்கர் அண்டு ஜார்க்கண்ட், தெலுங்கானா பகுதியில் இருக்கிறவங்க அதிகம். இவங்க வந்து ஒரு 5, 10 அதை மாதிரியான கணக்கில் தான் இருந்திருக்கிறாங்க. படத்தில் மனிதா அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டுக்கு பயங்கரமான வரவேற்பு இருந்துச்சு. அந்த பாட்டை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இந்த படத்துக்கு அது எந்த வகையில் பொருத்தமா நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களா? இல்லை, இசையமைப்பாளர் இல்லை, நான் தேர்ந்தெடுக்கல, இசையமைப்பாளரும் தேர்ந்தெடுக்கல. அந்த பாட்டு வந்து அன்னைக்கு ஷூட் பண்ணுற அன்னைக்கு டியூன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போது ஒரு எனர்ஜி, அந்த கேரக்டருக்கு எனர்ஜி வரணுன்றதுக்காக நாங்கள் பல பாடல்கள் தேடிட்டு இருக்கோம். அப்போது வந்து நம்ம தினேஷ் வந்து என்ன சொன்னார்னா, இப்படி ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு வந்து உங்களுக்கும் பிடிக்கும், நீங்கள் வேணால் அந்த பாட்டை வைங்க. என்ன பாட்டுன்னா அது. அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டை அவருக்கு தெரியுது. இப்போ சக கலைஞர்களோடு சேர்ந்து வேலை செய்கிறது வந்து இப்போ எந்த வகையில் நமக்கு உதவியாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பாட்டை வந்து எனக்கு போட்டுக்காட்டு. ஏற்கனவே நான் பல முறை அந்த பாட்டை கேட்டுருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து நம்ம பல பாடல்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்போ அதில் வந்து அந்த மூடுக்காக, அந்த எழுந்து வர்ற அந்த வேகத்துக்காக ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு அந்த சூழலை வந்து சரியாக கொடுக்கணுன்றதுக்காக அந்த பாட்டை வந்து நமக்கு போட்டோம். அப்போ அந்த பாட்டு வந்து எடிட்லேயும் வந்துருச்சு. எடிட்டில் வரும்போது அந்த பாட்டை வச்சு தான் நம்ம கட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு பிறகு வேற ஒரு பாட்டை அந்த இடத்த பொறுத்துறதுக்கு வந்து முடியல. அதுவே நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் என்ன சொன்னார்? ஜஸ்டின் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஆள், அதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கல. அவர் இசைன்றது வந்து தான் மட்டுமே இருக்குன்ற மாதிரி கிடையாது, ஒரு காக்கா கத்துறதையும் சேர்த்து தான் அதுக்குள்ளே இசையாக வருது. இப்போ நம்ம போடுற சத்தம், விசிலாக இருக்கட்டும், எல்லாமே தான். அப்போ அது எந்த அளவில் வரணுன்றதுல மட்டும் அவர் வந்து தெளிவாக இருந்தார். அதனால் வந்து அவருக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, என் பாட்டை தான் வைக்கணும், என்னுடைய டியூன் தான் வைக்கணும் அப்படியெல்லாம். இது ராஜா சார் பாட்டு தானே? ஆமாம். நீங்கள் ஒரு கருவை எடுத்து அதை பண்ணுறீங்க. ராஜா சார் ரொம்ப முன்னாடி போட்ட, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நானும் பிறக்கிறதுக்கு முன்னால் அந்த பாட்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு இப்போ பயன்படுது உங்களுக்கு? ஆமாம். இப்போ என்னன்னா, இளையராஜான்றது வந்து வெறும் ஒரு தனி மனிதர் கிடையாது. அவருடைய பாடல் வந்து இந்த மண்ணில் வந்து ஒரு 50 ஆண்டு காலம் பயணிச்சிருக்குது. இப்போ அந்த பாடல் உருவான காலத்தில் தான் பிறந்து இது நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ அந்த பாடல் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வெவ்வேறு மனிதர்களை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது, வெவ்வேறு சம்பவங்களை ஞாபகப்படுத்துது, வெவ்வேறு இடங்களை ஞாபகப்படுத்துது, எல்லாத்தோடவே நம்ம தொடர்பில் இருக்குது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா அந்த பாட்டை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போது நான் வந்து கல்லூரி காலங்களில் நான் வந்து ஆதிரையோட ஒரு காதலிக்கிற காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் வருவோம். அப்போ வந்து அந்த 2000, 2003 காலகட்டத்தில் இந்த கேசட் வந்து வாக்மேன் அந்த கேசட் பழக்கம் இருந்தது. அப்போ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து கொடுத்த பாடலில் வந்து பிரியா அந்த சாங்கும் இருந்தது. அப்போது இப்போ அது வந்து எங்களுக்கான பிரியா பாட்டு உங்கள் பாட்டா? ஆமாம். இப்போ அந்த பாட்டு வந்து ரொம்ப எப்போ கேட்கும்போது நிறைய பாடல்கள் கொடுத்துருப்போம், அதில் வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கிற ஒரு பாட்டாக இருந்தது எனக்கு. அந்த விஷயம் வந்து நான் வந்து இந்த படத்தில் வந்து நான் எழுதிட்டு இருக்கும்போது என் நண்பர் ஒருத்தர் சிஆர்பிஎஃப்ல வந்து ஓய்வு பெற்று வந்திருக்காரு. அவர் வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்தார், சுரேஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம தோழர். அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை நான் கொடுக்குறேன், ஏன்னா அவருக்கு வந்து இந்த விஷயங்கள் நம்ம வந்து ஆய்வு பண்ணும்போது சரியாக எழுதுகிறோமா தப்பாக எழுதுகிறோமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சில விஷயங்களை வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ அவர் படிச்சுட்டு என்ன சொன்னார்னா, தோழர் இதே பாட்டை
என் ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட இருக்கும்போது இந்த பாட்டை வந்து அவங்க லவர் கொடுத்ததா சொல்லுவான். அதுவும் வந்து எப்படின்னா ஏ கேசட் ஃபுல்லாகவோ ஒரு ஏ பக்கம் பி பக்கம் 2 பக்கமும் இதே பாட்டை ரெக்கார்ட் பண்ணி அந்த பொண்ணு வந்து என் கூட வந்து நான் சிஆர்பிஎஃப் கொடுத்து அனுப்பியிருந்துச்சு. அதனால் வந்து இந்த பாட்டு வந்து உண்மையாலுமே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு படித்த உடனே அப்படின்னு சொன்னார். இப்போ எப்படி கனெக்ட் ஆகுது, இப்போ நான் வந்து என் மனைவிக்கு கொடுத்த ஆதிரைக்கு கொடுத்த பாட்டு அதே பாட்டை சுரேஷ் சோழர்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து பெட்டாலியனுக்கு போகிறேன் ஜார்க்கண்டுக்கு. அங்கே வந்து அந்த அதிகாரிகள் தங்குற அந்த சொகுசு பங்களாவுக்கு எதிர்க்க ஒரு வாட்ச்மேன் இருக்கிறார். அதுதான் ஒரு சோல்ஜர். அவர் ஒரு 42 43 இருக்கும். அவர் அவங்க வீட்டுக்கு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட வந்து ஒரு வீடியோ கால் பண்ணிட்டுருக்கார். நாங்கள் போன உடனே அவர் வந்து வீடியோ காலை கட் பண்ணிட்டார். அவர் ஒரு புதுக்கோட்டைக்கார், தமிழ்காரர் தான். இப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், நிறைய விஷயங்கள் கேட்டே வந்து ஒன்று சொல்கிறேன். நாங்கள் வரும்போது நீங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணியிருந்தீங்க, யார்கிட்ட பேசுறீங்க? என் ஒய்ஃபுக்கிட்ட பேசிட்டு இருந்தான்னு சொன்னேன். இப்போ வந்து நேரடியாக ஒய்ஃபுக்கிட்ட பேசிடுறீங்க, பார்த்துறீங்க முகத்தை, அந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ அவர் என்ன சொன்னார், இது மாதிரி வரும்போது இதே மாதிரி அவன் ஒய்ஃப் வந்து கேசட்டு கொடுத்து அனுப்புவான். நான் அதே மாதிரி இந்த இன்னொரு போகும்போதெல்லாம் புதுசாக கேசட்டு ரெக்கார்ட் பண்ணி. என்ன பாட்டு? அதுவும் பிரியா பிரியா தானே? ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து அந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் எனக்கு அழ வந்துடும். நான் அழுவேன், வீட்டு ஞாபகம் வந்து அவன் ஞாபகம் வந்து அழுதுட்டு நான் டியூட்டிக்கு பரேடுக்கு போவேன், உடம்பெல்லாம் வலிக்கும். மறுபடியும் இந்த பாட்டு கேட்கும்போது நான் அழுவேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து புத்துணர்ச்சி ஒதுவாகி மறுபடியும் பரேடு போவேன். இப்படி தான் நான் வந்து என்னுடைய நினைவை வந்து நான் கடந்து அப்புறமா நான் கவர்மெண்ட் வேலையாக உள்ளே வந்த பிறகு பரேடு அந்த ட்ரைனிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்போ வேறு கேசட்டெல்லாம் வந்து நான் அங்கேருந்து வரும்போதெல்லாம் பாட்டு கேசட் வாங்கிட்டு வருவேன் வாக்மேனில். அப்போது ஒரே பாட்டு 3 பேருக்கு வந்து வெவ்வேறு விதமான. அப்போது இளையராஜா வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நீக்கமர கலந்துருக்கிறாருன்றதுக்கு வந்து அப்போது மனிதான்றதும் எத்தனை பேருக்கு வந்து அது வந்து புத்துணர்ச்சி விட்டுருக்கு. அந்த பாட்டு நினைவு இருக்கா அவங்களுக்கு? மனிதா கண்டிப்பாக ஞாபகம் இல்லை, ஆனால் வரியா ஞாபகம் இல்லை. அது ஃபீல் மட்டும் தானே, நம்ம பாடுற பழக்கமும் கிடையாது. பாட சொல்லிடுவேங்கிறதுனால இல்லை, உண்மையிலே எனக்கு பாட்டும் வராது, டான்ஸும் வராது. நீ வேணா பாடினா நான் கேட்பேன். இல்லை, ஓ பிரியா பிரியா நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்களா? ஆமாம், மனிதாவை நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன். ஏதாவது 2 வரி எங்களுக்காக. உண்மையிலே எனக்கு பாட தெரியாது, உண்மையிலே சீரியஸா. பாடினா வஞ்சனை பண்றேன். உண்மையிலே பாடுறது தான் நானா கேட்டு பாடியிருப்பேன். உண்மையிலே பாடுறது, ஆமா, பாடுறது ஆடுறது இது 2மே நமக்கு செட் ஆகும். மனைவிட்ட கூட நீங்க பாட்டு பாடி இது வரைக்கும் ஒரு வரி கூட நம்ம பண்ணது ஏதாவது சும்மா பிராங்க்லின் நம்ம ரைட்டர் பட் டேரக்டர் தான் நான் வெறுப்பேற்றி நிற்போம். இவன் பாடினா எல்லா பாட்டையும் ஃபோக் வெர்ஷன் பாடிடலாம் அப்படின்னு. இப்போ அதை மாதிரி நமக்கு அந்த பாட்டு சார்ந்து. இப்போ இந்த படத்துல ஒரு சொல்யூஷன் சொல்றீங்க, சொல்யூஷன் தானா இந்த படத்துல கடைசியில? இப்போ தினேஷ் கதாபாத்திரம் வந்து சடையன் கதாபாத்திரம் வந்து ஆயுதம் தூக்குது. இப்போ வந்து ஆயுதமே அரசியல் ஆக முடியாது, ஆயுதம் ஒரு அரசியலுக்கு துணையாக இருக்க முடியும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போது இதில் வந்து கடைசியில் ஏற்கனவே நிறைய தமிழ் சினிமாக்களில் வில்லன் தரப்பு கொடுமைகள் செய்யும், அப்புறம் ஹீரோ தரப்பு ஆயுதம் எடுத்து ரிவெஞ்ச் எடுக்கும். இது ஏற்கனவே நம்ம கேட்ட ஒரு ஃபார்மேட் தான். இப்போ இது வெறும் ரிவெஞ்ச் ஸ்டோரி இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அப்படிங்கிற பொழுது இது கடைசியில் ஆயுதம் தூக்கினதோடு முடியுது. ஆயுதம் தூக்கி அந்த சம்மந்தப்பட்ட நபரை கொலை செய்வதோடு முடியுது. இது வந்து இது தீர்வாகுமா? நீங்கள் தீர்வுன்னு தான் சொல்கிறீங்களா? ஒரு அரசியல் பயிற்சியின் விளைவாக அவன் ஆயுதம் எடுக்கலை. ஸ்டேட் அப்பாரட்டஸ் இருக்குது, அரசு இயந்திரம் இருக்குது, அதற்கு எதிராக நான் ஆயுதம் எடுக்கிறேன். இதில் வர்ற கதாபாத்திரம் வந்து தனக்கு நேர்ந்த ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு ஆயுதம் எடுக்கிறார். கண்டிப்பாக. அப்படிங்கிற போது ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் தானா, அல்லது வெறும் பழிவாங்கல் மட்டும்தானே? அது பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸான்னு கேட்குறேன். ஒரு அரசியல் நிலைப்பாடா? அரசியல் நிலைப்பாடு தான். அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு தத்துவத்தினுடைய செயல்பாட்டு வடிவங்களில் பல்வேறு பரிணாமங்கள் இருக்குல்ல, அதனுடைய தொடர்ச்சி தான் அது. அதுவும் அவங்களுடைய தொடர்ந்து நீண்டு அவங்க செயல்படும் போது சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கும். அதன் அடிப்படையில் அவங்க தன்னை வந்து டிசைன் பண்ணிக்குவாங்க நான் நம்புகிறேன். அது வந்து நான் தப்பு ரைட்டுன்ற இடத்துக்குள்ளே நான் வரல. இது இப்படி ஒரு நடந்திருக்கு, இப்படி ஒன்று நடக்குது அப்படின்றதான் நான் சொல்கிறேன். துப்பாக்கி அப்படிங்கிறது வந்து இந்த பக்கத்துலேருந்து துப்பாக்கி எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அரசு வந்து இப்போ வந்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு துப்பாக்கிகளும் ஆயுதங்களையும் அரசு வாங்கி குவிக்குது. அப்படிங்கிற பொழுது இந்த வடிவத்தின் வழியாகத்தான் இன்றைக்கும் அந்த நெருக்கடிகள் இருக்குது. இன்றைக்கும் நம்ம வந்து அன்றாடம் செய்திகளை பார்க்குறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மார்ச் 2026 இந்தியாவில் மாவோயிஸ்டுகள்னு ஒரு டீமே இருக்காது, நக்சலிசம்ங்கிற த்ரெட்டை ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்கிறாரு. இப்போ இந்த பின்னணியில் பார்க்கும்போது இப்பவும் நடைமுறையில் இருக்கிற பிரச்சனை தான். அவங்க எத்தனை பேரை உண்மையாக கைது பண்ணுறாங்க, இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எத்தனை பேர் உண்மையாக கைதாகிறாங்க, உங்கள் கதையெல்லாம் உண்மையிலே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குதோ, இப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் இல்லை இப்பவும் யதார்த்தமாக இருக்குதோங்கிற டவுட்லாம் வருது. இதில் அவங்க நிறைய துப்பாக்கி வச்சுருக்குறாங்க, இவங்க 1-2 துப்பாக்கி வச்சுருக்குறாங்க. இது வந்து சமன்
படுத்திடுமா? ஜனநாயக உரிமைகளை வென்றெடுப்பதற்கு இந்த வழிமுறைகள் மட்டுமே. அதாவது ஆயுதங்கள் வந்து எதுவுமே பண்ணாது. அது வந்து அது கையாளுகளுடைய பார்வையிலிருந்து தான் அது வேறுபடும். அது எடுத்து வேற ஒன்றா மாறும். கத்தி வெட்டாது, துப்பாக்கி தானே சுடாது. ஆமாம். அப்படின்போது இப்போ நீங்கள் ஆயுதம் வாங்குறீங்கல்ல, ஒரு அரசு வாங்குதில்ல, வாங்குறவன் ஒரு நாளும் அவனை கொள்கிற ஆயுதத்தை உங்ககிட்ட கொடுக்க போகிறது கிடையாது. அவன் எப்பயுமே ஒன்றை வச்சுட்டு 2 தான் உங்ககிட்ட கொடுப்பான். அப்போ நீ நம்பி வாங்கிட்டு வர, அப்போ யாரை கொள்றதுக்கு அதுன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போது அமெரிக்கா எல்லா ஆயுதங்களையும் கொடுக்குது. அப்போ அமெரிக்கா வந்து ஒரு நாளும் வந்து தன்னை அடிக்கிற ஒரு ஆயுதத்தை வந்து எந்த நாட்டிலையும் விற்க போகிறது கிடையாது. அப்போ தெரிஞ்சே நம்ம அமெரிக்காவை அழிக்கவே முடியாது, அவன் தான் டானை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு நீ அமெரிக்காவில் இருக்கிற உயர்ந்த தொழில்நுட்பத்தோட குறைவான தொழில்நுட்பம் தான் அவன் கொடுக்க போகிறான். அப்போ அவனை அடிக்காத ஒரு விஷயத்த நீ வந்து எதுக்கு வந்து அந்த ஆயத்தை நம்ம வாங்குறோம், எந்த நம்பிக்கையில் வாங்குறீங்க, யாருக்காக வாங்குறீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இதே தான் நீங்கள் திருப்பி இங்கே பார்த்துக்கங்க. இந்த படத்துல இருந்து நான் கடைசியாக புரிஞ்சுக்க விரும்புகிறது, இப்போ வந்து ஒன்று சட்டம் ஒழுங்கு பற்றிய பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவே ஹேண்டில் பண்ணணும் இந்த இஷ்யூ அப்படி டீல் பண்ணணும். இது வந்து சமூக பொருளாதார பிரச்சனை. இது இந்த மக்கள் மத்தியில் இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, அந்த பிரச்சனை. இப்போ வந்து அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை தொடர்பாக வெவ்வேறு வகையிலையும் மக்கள் வந்து கருத்து சொல்கிறாங்க, ஆக்டிவிஸ்டுகள் பேசுகிறாங்க. அரசாங்கம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் அணுகுதுன்ட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது எப்படி அணுகணும், எப்படி அணுகப்பட வேண்டும்? ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புன்றது வந்து வெறும் எல்லையில் துப்பாக்கியில் இருக்கிறது மட்டுமே பாதுகாப்பாக இல்லை. இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற சமமற்ற தன்மை அது பல்வேறு வகையில் இருக்குது. அது சாதியாகவும் இருக்குது, பாலினமாகவும் இருக்குது, பொருளாதார ரீதியாகவும் இருக்குது. இதை களைவதற்கான சமகால பிரச்சனையை அணுகிக்கிட்டு ஒரு நிரந்தரமான ஒரு பிரச்சனையை நோக்கி வந்து ஒரு பார்வை இருக்கணுன்றது தான் நம்மளுடைய இது. அப்போ இதை வந்து அந்த பார்வையை வந்து இங்கே இருக்கிற முதலாளிகளும் இந்த அரசியல்வாதிகளுமே சரி, சொல்கிறேன் வெளிப்படையாக கூட சொல்லிக்கலாம், அவங்க அதை விரும்புகிறதே கிடையாது. அப்போ விரும்புகிறவே இல்லாமல் இருக்கிற இடத்துல இருந்து இந்த சூழலை தக்க வச்சு கொள்றதுக்கு இந்த அநீதிகளை அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கிறது வந்து அதுக்கு முரண்படுறவங்க இருப்பாங்கல்ல. அப்போ முரண்பட்டவர்கள்ன்றது வந்து நம்ம வந்து உலகம் உருண்டுன்னு சொன்னோடனே உலகம் முரண்பட்டவன் தான். தட்டைன்னு சொன்னதை தான் அவன் உலகம் உருண்டுன்னு சொல்லும்போது அவனுக்கு முரண்படுறான். அப்போ முரண்பட்டவர்களுடைய போராட்ட வடிவம், அவங்களுடைய அநீதி, அதுதான் வந்து அடுத்த சமூகத்தை பிரசவிக்கும். ஆமாம், பிரசவிக்கும். அந்த கான்செப்ட் தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்த்து இவங்க வந்து ஆயுதம் தூக்கிய ரவுடிகள், ஒரு ரவுடியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இதை அணுகக்கூடாது, இது சமூக பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன கருதுங்க? அரசாங்கம் வந்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையே கிடையாது, டெமாலிஷ் பண்ணணும்னா இப்போ இந்த தேர்தல் அரசியலில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க வந்து இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும் அணுகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. அரசாங்கம் ஆளுகிற ஒன்றிய அரசு வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி தான் அணுகுது. இல்லை, அதுதான் நம்ம கன்சரோட இல்லை, அதுதான் நம்ம வந்து இந்த படமும் சொல்கிறதும் அதுதான். பிரச்சனைக்கு வந்து என்ன முக்கியமாக காரணமாக இருக்குதுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படின் போது இவர்கள் வந்து அதை வந்து அப்படி தான் அணுக முடியும். ஏன்னா அவருடைய லாபகரம்ன்றது வந்து அங்கே வந்து வெறும் நோக்கம் வந்து அவங்களுக்கு வந்து வேற ஒன்றா இருக்குது. அந்த அடிப்படையில் இவங்களை வந்து அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுடைய சொகுசு தான் பாதிக்கப்படும். அப்படின்போது ஒரு நாளும் அவங்க அதை அணுக போகிறதே கிடையாது. அப்போ மக்கள்கிட்ட நம்ம அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அப்போ ஏன் வந்து அவங்க வந்து இப்படி வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டுமே அதை வந்து அணுகிறாங்க, நம்ம ஏன் வந்து இவங்க வந்து ஏன் அணுகிறாங்க அப்படின்றத நாம் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். உள்ள அந்த பாதிக்கப்பட்டிருந்தாங்கல்ல, நீங்கள் படத்தில் காமிச்சு அந்த பாதிக்கப்பட்டவங்க, அவங்க இதே அளவுக்கு தீவிரமான பிரச்சனைகள் எதிர்கொண்டாங்களா, அல்லது நீங்கள் ஃபிக்ஷனுக்காக கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்து? இல்லை, அதை வந்து இதை விட கொடூரமாகவும் அனுபவிச்சிருக்காங்க. அது அப்படி எடுத்துக்காட்டுக்கு உதாரணத்துக்கு என்னன்னா, பல பேருக்கு வந்து அந்த ஊர்லேயே இல்லை, வெளியில் வந்து அவங்க வந்து அந்த கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸை வந்து இவங்க வந்து இப்போ நான் வந்து சரணடைகிறேன்னா என் மேலே வந்து நான் வந்து ஒரு அதியன், நீங்கள் வந்து அந்த 25 பேரை கொன்னது நீங்கள் தானே? ஆமாம். அப்போ அந்த வெடிகுண்டு இதுனா இதை அவனால் எதிர்கொள்ளவே முடியல. இது எல்லா கேஸையும் அவன் தாங்கி இவனுக்கு அந்த வெடிகுண்டுன்னா என்னன்னே தெரியாது, எப்படி வெடிச்சாங்கன்னு கூட தெரியாது. ஆனால் வேலை கிடைக்கின்றதுக்காக அவன் தன்னை வந்து ஒப்பு கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் நான் தான் செய்தேன்னு அவன் ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டு இதை கேஸ் அவனால் ஹேண்டில் பண்ணவே முடியாமல் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கினே இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிலத்தை விற்றதுனால மறுபடியும் அந்த ஊருக்கே அவனால் போக முடியல, அங்கே வாழ முடியல. நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதை விட கொடூரமாகவே இருக்குது. சொல்லப்பட்டதை விட சொல்லப்படாதவர்கள் வந்து இன்னும் யாராலும் இருக்குது. இப்போ வந்து வேலை தேடி ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் பகுதிகளில் இருந்து நீங்கள் படத்தை பார்த்தபோது அந்த பகுதிகளில் இங்கே வேலை தேடி வர்றாங்க, தன்னுடைய ஊரை விட்டு குழந்தை குட்டிகளை விட்டுட்டு வேலை தேடி வர்றவங்களில் அவங்கள நம்ம எப்படி பார்க்கணும், அவங்க எவ்வளோ துயரத்திற்கு பிறகு இங்கே வர்றாங்க,
அப்படின்னு பார்க்கணுங்கிற ஒரு கண்ணோட்டத்தையும் இந்த படம் வந்து வலியுறுத்துது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மேபி அந்த கண்ணோட்டம் வந்து பரவும். வந்து அவங்கள இனவாதத்தோடு அவங்கள வந்து நான் கஞ்சா கேஸ் போடுவேன், அவங்கள வந்து கஞ்சா கேஸ் போட்டு ஓட விடுவேன் அப்படின்லாம் இங்கே ஒரு இனவாதம் பேசப்படுகிற சூழலில் இது ஒரு முக்கியமான படைப்பு அப்படின்னு தான் நான் கருதுனேன். அது வகையில் இன்னும் உரையாடணும் தான். ஆனால் டைம் ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கிறதுனால இன்னொரு வாய்ப்புனா நிறைய பேசலாம். கலந்து கொண்டு நீண்ட வலியுறுத்தலுக்கு பிறகு கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பு சந்திக்கலாம். நன்றி.